ஹாய் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனி நலகமைட்டும். சரிங்களா, நான் செபியில் பதிவு பெற்ற ஆலோசகர் அல்ல. இந்த வீடியோ முழுக்க முழுக்க நீங்கள் கற்றுக்கொள்வதற்காக மட்டும்தான். சரிங்களா, நேற்று என்னால் வீடியோ போட முடியல, சாரி, கூச்சிக்காதீங்க. கொஞ்சம் ஃபங்க்ஷனுக்கு போக வேண்டியது இருந்துச்சு, அதுக்கு போயிட்டு ரொம்ப லேட் ஆகிப்போச்சு. நைட்டு வீட்டுக்கு வரத்துக்கே 11 மணி ஆகிப்போச்சு. அதனால் போட முடியல. அதனால் இன்றைக்கி ஏர்லி மார்னிங் பார்த்திங்க அப்படின்னா 5:30க்கு நான் வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிகிட்ருக்கேன். சரிங்களா, இப்போது நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பிரேக் அவுட் ஆகிற மாதிரி தெரியுது. கீழே இறங்கினாலும் சரி, மேலே ஏறினாலும் சரி, ஒரு நல்ல ஒரு மூமெண்ட் இருக்கும் மார்க்கெட்டு. சரிங்களா, அதை கரெக்டாக யூஸ் பண்ணி நல்லபடியாக எல்லோரும் ட்ரேட் எடுங்க. அந்த பிரேக் அவுட் எப்படி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் மார்க் பண்ணி காட்டுறேன், பாருங்கள். சரிங்களா, அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி நாம் எடுக்கக்கூடிய சப்ஜெக்ட் பார்த்திங்கன்னா இன் தி மணி, அட் தி மணி, அவுட் ஆஃப் தி மணி, இது 3 பற்றி தான் நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். இதெல்லாம் என்ன காரணம்னு கேட்டிங்க அப்படின்னா, ஏன் வந்து இந்தி மணியில் எடுக்கணும், ஏன் அட் தி மணியில் எடுக்கணும், ஏன் அவுட் ஆஃப் தி மணியில் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அதை பற்றி தான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு லைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாய் வியூவர்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ப்ரோக்கரேஜ் ஆப் ஓப்பன் பண்ணிக்கிங்க. எப்படி வந்து பிரேக் அவுட் ஆகும்னு நான் சொல்கிறேன்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா, அதை சார்ட்டை உங்களுக்கு போட்டு கட்டுறேன். நிஃப்டி 50 சார்ட் எடுத்துக்கோங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டே கேலண்டர் எடுத்துக்கோங்க. ஒன் டே கேண்டில் அதை எடுத்துக்கோங்க. சரிங்களா, இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ளூ கலர் லைன் போட்டிருக்கான் பார்த்தீங்களா, இந்த இடத்துல மட்டும் எத்தனை தடவை வந்து ரிட்டன் ஆகி போயிருக்கான்னு மட்டும் பாருங்கள். நேற்று நடந்த இந்த இடம் இது. இப்போ பாருங்கள், இந்த இடத்துல அடித்து கீழே வந்திருக்கானா, அதே மாதிரி அந்த இடத்துல போய்ட்டு கீழே வந்திருக்கிறானா. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அதை பிரேக் அவுட் பண்ணி மேலே போயிருப்பான். அதுக்கு முன்னாடி உடச்சி கீழே வந்திருப்பான். அந்த இடத்துக்கு வந்தால் மட்டும் உடச்சி கீழே வந்துக்கிட்டே இருக்கிறான். எப்போ 2 டைம் 3 டைம் தான் பிரேக் அவுட் பண்ணுறான். இது இன்னும் உங்களுக்கு நான் பாருங்கள், இன்னும் தெளிவாக வந்து நான் உங்களுக்கு ரவுண்ட் பண்ணி காட்டுறேன். பாருங்கள், இந்த இடத்துல பாருங்கள், ஆல்ரெடி ஒரு வட்டம் போட்டு வச்சுருக்கிறேன்னா, இந்த இடத்துல ஒன்றுங்களா, சரி, இந்த இடத்துல ஒன்று உடச்சி கீழே கொண்டு வந்து காமிச்சிருக்கிறேன்னா, அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பாருங்கள், அதே மாதிரி இந்த இடத்துல ஒன்று உடச்சி கீழே கொண்டு வந்து காமிச்சிருக்கிறேன்னா, அதே மாதிரி இங்கே பாருங்கள், இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா பிரேக் அவுட் பண்ணியிருப்பான். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல வந்து பிரேக் அவுட் பண்ணி வச்சுருக்கிறானா, அதே மாதிரி இந்த இடத்துல பாருங்கள், திரும்ப உடச்சி கீழே கொண்டு வந்திருப்போம். இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த இடம் அப்பில் போச்சுன்னா நல்லா ஃபாஸ்ட்டு மூவிங்காக மேலே ஏறும், டவுனில் வந்துச்சுனாலும் நல்லா ஃபாஸ்ட்டு மூவிங்காக டவுனில் இறங்கும். தெரியுதுங்களா, எத்தனை இடத்துல பண்ணி வச்சுருக்கான் மட்டும் பாருங்கள். ஒன்று, ஃபஸ்ட்டு டைம் வந்து பார்த்திங்கன்னா இதில் உடச்சி இந்த இடத்துக்கு போய்ட்டு உடச்சி கீழே கொண்டு வந்துட்டான். அடுத்த டைம் பார்த்திங்கன்னா உடச்சி மேலேயே ஏறிட்டான். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உடச்சி கீழே கொண்டு வந்துட்டான். இந்த இடத்துல உடச்சி கீழே கொண்டு வந்துட்டான். இப்போ இங்கே தான் இவனும் நிற்கிறான். இந்த ப்ளூ கலர் லைன் மட்டும் பாருங்கள், பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி பாருங்கள், இந்த இடத்துலையும் ஒரு டைம் ஒரு இடத்துல உடச்சி கீழே கொண்டு வந்திருக்கான். மேக்ஸிமம் இந்த இடம் வந்துச்சுன்னா உடச்சி கீழே கொண்டு போகிறான். மார்க்கெட்டை வந்து மேலே ஏற்ற விட மாட்டேங்கிறான். இந்த இடத்துல எப்போயுமே இந்த இடத்துல வந்துச்சுன்னா இந்த இடத்துல எப்போயுமே இந்த இடம் வந்துச்சுன்னா மார்க்கெட்டு பாருங்கள், இந்த இடத்துல உடச்சி கீழே கொண்டு வந்திருக்கிறானா, அதே மாதிரி இந்த இடத்துல உடச்சி கீழே கொண்டு வந்திருக்கானா, அப்புறம் தான் உடச்சிட்டு மேலே ஏற்றிருக்கான். நல்ல ரேலி, கிட்டத்தட்ட அன்றைக்கி மட்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 214 பாயிண்ட் மேலே ஏற்றிருக்கிறான் ப்ளஸ்ஸில். அப்புறம் இந்த இடம் வந்த உடனே பாருங்கள், சைடு வைஸ் கொண்டு வந்துட்டு திரும்ப உடச்சி கீழே கொண்டு வந்திருக்கிறானா, திரும்ப இந்த இடத்துக்கு போய்ட்டு கீழே வந்திருக்கிறானா, அதே இடத்துல தான் இன்றைக்கி போய் மார்க்கெட் நிற்கிது. அப்போ என்ன அர்த்தம், ஒன்று இதை உடச்சிட்டு கீழே வருவான், 99% உடச்சிட்டு கீழே வருவான். அப்படி 1% உடச்சிட்டு மேலே போனோன்னா நல்ல ஒரு மூவ்மெண்ட்டாக இருக்கும்.
ஒன் டே கேண்டிலில் இப்போ இருக்க மார்க்கெட் இருக்கக்கூடிய பொசிஷன் இங்கே தான் இருக்குது. இந்த இடத்துல தான் இருக்குது மார்க்கெட் வந்து இப்போ இங்கே தான் இருக்குது. சரிங்களா, அவன் உடச்சிட்டு இப்போ கீழே வரத்துக்கு தான் பார்ப்பான். உடச்சிட்டு கீழே வந்தான்னா ஒரு நல்ல ஒரு மூமெண்ட் இருக்கும். இன்றைக்கி வந்து நிஃப்டி 50யோட எக்ஸ்பைரி. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல டவுன் மூமெண்ட்டில் ஒரு நல்லா இருக்கும்னு என்னோடய வியூ. ஆனால் உடச்சிட்டு மேலே ஏற்றுனாலும் ஏற்றுவான், சொல்ல முடியாது. சரிங்களா, அதனால் இன்றைக்கி மார்க்கெட் ரொம்ப உஷாராக பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். சரிங்களா, இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் இது சார்ட்டில் அனலைசிஸ் பண்ணி காமிச்சிட்டேன். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷம் இருக்குங்க, இதெல்லாம் டெலிட் பண்ணிட்டு வந்துடுறேன். நான் ட்ரேட் எடுக்கும்போது இது வந்து டே கேண்டில் இருக்குது. நான் 3 மினிட்ஸ் கேண்டில் மாற்றிக்கிறேன். சரிங்களா, நம்ம வந்து ஒரு 5000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம் பார்த்தீங்களா, அது வந்து நம்ம என்ன ரேட்டுக்கு பண்ணோம், 24,850 புட் ஆப்ஷனில் பண்ணோம். 7 ரூபாய்க்கு கொண்டு வந்துட்டோம். இது என்ன ரேட்டுக்கு வாங்கினேன்னு மறந்து போச்சு. டைரி நோட்டில் வீட்டில் இருக்குது, சாரி ஆஃபீஸில் இருக்குது. அது நம்ம எப்படியும் 30 ரூபாய்க்கு மேலே தான் வாங்கணும். இப்போ வந்து 7 ரூபாய்க்கு கொண்டு வந்துட்டான். ப்ரீமியம் உடச்சி கீழே கொண்டு வந்துட்டான். அதே மாதிரி வந்து கால் ஆப்ஷனில் 25,250 வாங்கினோம், அதுவும் 7 ரூபாய்க்கு கொண்டு வந்துட்டான். நம்ம இதை போட்டு 70 ரூபாய்க்கு வாங்கின ஷேரை இப்போ வெறும் 14-15 ரூபாய்க்கு கொண்டு வந்துட்டான். இன்றைக்கி ஒரு நாள் மூமெண்ட் இருக்குது. இன்னும் ஒரு 55-60 பாயிண்ட் பக்கம் மேலே ஏறினா தான் நமக்கு ப்ளஸ்ஸு, இல்லைன்னா அது லாஸு. சரிங்களா, இன்றைக்கி நான் வந்து அர்தி மணி, இந்தி மணி, ஓடிஎம் இதை பற்றி நான் சொல்லி கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன். அது எப்படின்னு சொல்கிறேன் கேளுங்க. சரிங்களா, ஏதாவது எப்போயுமே நம்ம ஸ்ட்ரைக் ப்ரைஸுக்கு நீரை போட்டு கீழே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அர்தி மணி, ஸ்ட்ரைக் ப்ரைஸ்க்கு மேலே இருக்கிறது எல்லாம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்தி மணி, அதாவது கால் ஆப்ஷனுக்கு. ஸ்ட்ரைக் ப்ரைஸுக்கு நீரை போட்டு கீழே இருக்கிறது எல்லாமே அவுட் ஆஃப் தி மணி. அது மாதிரி புட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைக் ப்ரைஸுக்கு கீழே இருக்கிறது எல்லாமே இந்தி மணி, அதுக்கு நேர் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அட் தி மணி, அது கீழே இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவுட் ஆஃப் தி மணி. அவுட் ஆஃப் தி மணியில் ப்ரீமியம் கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அவுட் ஆஃப் தி மணியில் போய் பை பண்ணுறீங்க. ஆனால் டெல்டா வேல்யூ சுத்தமாக ஏறாது. சரிங்களா, ஆக்சுவலாக இப்போ மார்க்கெட் ஓப்பனில் இல்லை, ஓப்பனில் இருந்துச்சுன்னா இந்த டெல்டா வேல்யூ எவ்வளோன்னு உங்களுக்கு நான் காமிச்சிருப்பேன். இப்போ நான் அப்படியே நான் சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 25,100 கால் ஆப்ஷன் 45 ரூபா இருக்குது பார்த்தீங்களா. இது வந்து நீங்கள் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா இது வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸுக்கு பக்கத்தில் இருக்குது. இந்த இப்போ மார்க்கெட் முடிஞ்சிருக்கிற ரேட்டு 25,069. நான் வந்து 25,100 அப்படின்னா 69க்கு அடுத்தது 100 தான் வருங்க. பக்கத்தில் இருக்குது. பக்கத்தில் இருக்கிறதுனால இது வந்து பார்த்திங்கன்னா அர்தி மணி 45 ரூபா 40 காசு இருக்குது. இதில் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி இதில் நீங்கள் பை பண்ணிங்க அப்படின்னா இண்டெக்ஸ் வந்து 69லேருந்து 70 ரூபா, 1 ரூபா ஏறிச்சு அப்படின்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா 50 காசு ஏறும். 45 ரூபா 40 காசு இருக்கா, இது வந்து 45 ரூபா 90 காசு ஆகிடும். 69 ரூபாலேருந்து 70 ரூபா வந்துச்சுன்னா 1 ரூபா ஏறிச்சுன்னா, அதே மாதிரி 1 ரூபா இறங்கினாலும் இதில் 50 காசு தான் இறங்கும். சரிங்களா, இதை இந்தி மணி 25,050 இருக்குது பார்த்தீங்களா. இதுலேருந்து கால் ஆப்ஷன் 77 ரூபா 95 காசு இருக்குது. இதில் வந்து இண்டெக்ஸில் 1 ரூபா ஏறிச்சு அப்படின்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 80 காசு ஏறும். புரியுதுங்களா, 69லேருந்து 70க்கு வந்துச்சு அப்படின்னா 77 ரூபா 95 காசுலேருந்து 80 காசு ஏறும். 78 ரூபா 70 காசு சம்திங் ஏறும். சரிங்களா, இதே நீங்கள் அவுட் ஆஃப் தி மணி நீங்கள் போய் ப்ரீமியம் கம்மியாக இருக்குன்னு இதில் போய் நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா 30 காசு தான் ஏறும். இண்டெக்ஸில் 1 ரூபா ஏறிச்சுன்னா இதில் 30 காசு தான் ஏறும். இண்டெக்ஸ் ஏறினா நமக்கு காசு வராது, ப்ரீமியம் ஏறினா மட்டும்தான் நமக்கு காசு வரும். சரிங்களா, அதனால் யாரும் அவுட் ஆஃப் தி மணியில் போய் ட்ரேட் எடுக்காதீங்க. அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் பக்கத்தில் இருக்கக்கூடிய அர்தி மணியில் எடுங்க. இது வந்து 25,069 இருக்குது. நான் 100ல் வாங்குகிறேன் அப்படின்னா 25,100 வந்துருச்சுன்னா இது இந்தி மணிக்கு போயிடும். இது வந்து மேலே போயிடும். 45 ரூபாங்கிறது இதுக்கு மேலே போயிடும். 100 ரூபாய்க்கு மேலே தாண்டிடுச்சு அப்படின்னா அப்போ வந்து நீங்கள் வாங்கினது அர்தி மணியில் தான் வாங்கியிருப்பீங்க. அங்கே போன உடனே இங்கே 50 பைசா கிடைச்சிட்ருக்கும், அங்கே போனால் 80 பைசா கிடைக்கும். அவுட் ஆஃப் தி மணியில் வாங்கினா ப்ரீமியம் ஏறவே ஏறாது. யாருமே அவுட் ஆஃப் தி மணியில் ட்ரேடு எடுக்காதீங்க. ஏன்னா ப்ரீமியம் ஏறாது. 10 பாயிண்ட் ஏறினாலும் 3 ரூபா கூட ஏறாது.
இதே நீங்கள் அத்தி மணிலோ இந்தி மணிலோ வாங்கினீங்கன்னா ரூ. 10 இண்டெக்ஸில் ஏறிச்சுன்னா உங்களுக்கு ரூ. 8 இல்லை ரூ. 5லேருந்து ரூ. 8 வரைக்கும் ஏறத்துக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சரிங்களா? இன்றைக்கி நிஃப்டி 50யோட எக்ஸ்பிரி டே. ஒரு லாட் சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கால் சைடில் பார்த்தீங்கன்னா அத்தி மணியில் ரூ. 3400 இருக்குது. புட்டில் கால் பார்த்தீங்க அப்படின்னா ரூ. 2800 இருக்குது. தெளிவாக கொஞ்சம் பார்த்து பொறுமையாக ட்ரேட் எடுங்க. அதிக லாட்டு போட்டு அதிகமாக பணத்தை இழக்காதீங்க. சரிங்களா? இந்த வீடியோ நான் இன்றைக்கி வீட்டில் உட்காந்துட்டு நான் ரெக்கார்டிங் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் நான் நோட்டில் எழுதி என்னால் காட்ட முடியல. இல்லாட்டி ஆஃபீஸில் இருந்தால் நோட்டில் எழுதி காமிச்சிருப்பேன். யாரும் கோச்சிக்காதீங்க. சரிங்களா? ஏதாவது டவுட்டாக இருந்தால் கேளுங்க, கண்டிப்பாக நான் சொல்லிக் கொடுக்குறேன். இன்றைக்கி ஒரு நல்ல பிரேக் அவுட் இருக்குது. அது அப்பில் போனால் நல்லா மேல் சைட் போவான், டவுனில் இறங்குனா ஃபுல்லாக கீழே இறங்குவான். பார்த்து பொறுமையாக ட்ரேட் அனைவரும் நல்லா இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். சரிங்களா? நன்றி, வணக்கம்.